வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான மாலிவுட் டைம்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட லென்த் வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷம். ஆனா அவ்வளவு நேரம் போன மாதிரியே தெரியல. அவ்வளவு சீக்கிரமா இந்த படம் போயிருச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா உன்னி அசோசியேட்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த படத்தை எடுத்தவர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. நான் கதையை சொன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். இதுல நீங்க எதிர்பார்க்காத சில சர்ப்ரைசஸும் வச்சிருப்பாங்க. அதே சமயம் இந்த படம் வந்து தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1996ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. சச்சின் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் போல அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறத டீச்சர் கவனிச்சிடுறாங்க. இப்ப வேணும்ட்டே சச்சின் கிட்ட கேள்வி கேட்கும் போது அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு இவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்ப டீச்சருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சச்சினை வேற ஒரு டீச்சர் வர சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவனை பொறுத்த வரைக்கும் பெரிய ரைட்டரோட பையன் போல. நீ வைக்கம் டேவிட் சாரோட பையன்ல, அதனால உனக்கும் நிறைய டேலண்ட் இருக்கும், கண்டிப்பா நீ கதை காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு சொல்லும் போது இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப பயங்கரமா கதையெல்லாம் உட்காந்து இவன் எழுதிட்டு இருக்கான். இப்ப அப்பா கிட்ட புக்கை வாங்குறவர் வந்திருக்காரு. அப்பா இல்லையான்ற மாதிரி புக்கோட காப்பி எல்லாம் இங்க இருந்து வாங்கிட்டு போறாரு. ஆக்சுவலா இந்த பையன் சச்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை எப்ப பாரு சைட் அடிச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணுக்காக அப்பா எழுதுற புக்கெல்லாம் தந்துட்டு இருப்பான். டீச்சர் கிட்ட கதையெல்லாம் தந்துடுறான்ல. ஆனா இந்த டீச்சர் அதை பப்ளிஷ் பண்ணல. அதுல சில குறை இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பையனுமே உடஞ்சு போயிடுறான். என் கதையில என்ன குறை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா புதுசா எழுதின கதையில ஒரு ப்ராப்ளம் போல, எல்லா காப்பீஸும் எனக்கு திரும்பி வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இவனுக்குமே என்ன குறைனே தெரியல. அப்பா கிட்டயே படிக்க சொல்லலான்ற மாதிரி அப்பா கிட்டயே படிக்கிறதுக்காக தரான். அப்பாவும் நல்லா இல்லன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுல அப்செட் ஆன இந்த சச்சின்ன்ற பையன் தப்பான முடிவு எடுக்கலான்ற மாதிரி தூக்கு மாற்றத்துக்காக போயிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா உண்மையில நான் பெரிய ரைட்டர்லாம் கிடையாது, நானே ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பா இவரோட பிளாஷ்பேக்கை சொல்றாரு. அது இவர் கூட ஒரு பொண்ணு படிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா கதை எழுதுவாங்க. அந்த பொண்ணோட பாக்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்கும். முதல்ல சில கதை அந்த பொண்ணோட கதையை தான் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அடுத்ததா வேற ஒருத்தர ரைட்டரா வச்சு இவர் ஏமாத்தி கதை எழுதிட்டு இருப்பாரு. என்கிட்ட ஒருத்தன் தரதுக்காக வருவான்ல, அவனை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் மூலியமா தான் இத்தனை கதை எழுதி சக்சஸ்ஃபுல்லா இருக்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நம்ம எப்படி வரோன்றதெல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்ல, சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அதுலதான் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அவன் கடைசியா எனக்கு எழுதி தந்த கதையை நான் பெருசா படிக்காம ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனா அந்த கதையில நான் பண்ண ஏமாத்துத்தனத்தெல்லாம் அவன் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். எல்லா காப்பீஸும் கிடைச்சிருச்சு, ஒரே ஒரு காப்பி மட்டும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கதை இப்ப 2000க்கு வந்துருது. ஒரு சின்ன பையன் இந்த கதையை படிச்சிட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பான். இவன் படிச்சு பயத்துல வந்து கட்டில இருந்து கீழே விழுந்துடுறான் போல. அடிலாம் பட்டிருக்கு. டாக்டர் கிட்ட பேரண்ட்ஸ் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப பார்த்து முடிச்சோன்னா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், சுஜித் அப்படின்றது பேரு. நம்ம சினிமாக்கு போலான்ற மாதிரி சொல்றான். வீட்டுக்கு தெரியாம இவங்க சினிமா பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த டைம் தான் மம்மி ரிலீஸ் ஆயிருக்கும். சோ மம்மியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்டோட மம்மி படம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. இத பாக்குற இந்த பையனுக்கு சினிமா எடுக்கணும்ன்ற மாதிரி ஆசை வந்துருது. பக்கத்திலே ஒரு அண்ணா சிடி எல்லாம் விற்பாரு. அவர்கிட்ட புதுசா வந்திருக்க சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை பார்க்கறதுக்காக வாங்கிடுறான். இப்ப வீட்டுல அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்த ஃப்ரெண்ட் சுஜித் இருக்கான்ல, இந்த டைரக்டர் ஒரு மலையாளின்ற மாதிரி சொல்றான். ஹாலிவுட் படம் எடுக்கிறவர் எப்படி மலையாளியா இருப்பாருன்னு ஹீரோ கேட்கும் போது இவர் உண்மையிலேயே மலையாளி தான், இந்த ஆர்டிகலை பாருன்ற மாதிரி நைட் எம் சைலமனை பத்திலாம் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சோ இங்க இருந்து ஒருத்தர் பெரிய லெவல்ல வளர்ந்திருக்காருல, நானும் அந்த மாதிரி வளர போறேன், எனக்கு கேமரா வாங்கி தாங்கன்ற மாதிரி இவனுமே அப்பா கிட்ட அடலாம் பிடிச்சிட்டு இருக்கான். இங்கதான் மாலிவுட் டைம்ஸ் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோ படிப்புல ரொம்ப சுமாரா இருப்பாரு, மார்க்லாம் கம்மியா தான் வாங்கிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட திரும்ப எனக்கு கேமரா வாங்கி தாங்க, நான் சினிமா எடுக்கணும், ஷார்ட் பிலிம் எடுக்கணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. சரிடா, நீ நல்ல மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோயேன், உனக்கு அப்பா கேமரா வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் வாங்க மாட்டான்ற நம்பிக்கையில தான் அப்பா கேமரா வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வாங்கிடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அவன்லாம் வாங்க மாட்டான்ற மாதிரி அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறதையும் இவர் கேட்டுட்டு இருக்காரு. பிட் அடிச்சாது வாங்கணும்ன்ற மாதிரி பிட்டெல்லாம் இவன் ஏற்பாடு பண்ணிடுறான். இப்ப பிட்டை வச்சுதான் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்ம நல்ல மார்க் வாங்கிடுவோன்ற மாதிரி ஃப்ரெண்டு சுஜித் கிட்ட சந்தோஷமா பேசுறான். இன்னமும் இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க போல. அதே மாதிரி ஷார்ட் பிலிம்க்கு கதையை கூட ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது சுஜித் என்ன கதைன்னு கேட்கறான். நம்ம ஹீரோவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அது என்னன்னா, சுஜித் ஒரு வீட்டுல இருக்கான். அப்ப ஃப்ரெண்டு வரான். ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி இவன் செஸ் விளையாடிட்டு இருக்கான் போல. கரண்ட் இல்லாததுனால இருட்டிலேயே தான் ரெண்டு பேருமே செஸ் விளையாடிட்டு இருக்காங்க.
ஒரு ஸ்டேஜில் திரும்பி காலிங் பெல் அடிக்குது. என்ன காலிங் பெல் அடிக்குதுன்னு வெளியே வந்தா வெளியே தான் ஃப்ரெண்ட் இருக்கான். அப்ப இவ்வளவு நேரம் செஸ் விளையாடிட்டு இருந்தது யார் கூடன்னு பார்த்தா ஒரு பேய் கூட தான் விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் கதை, சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த அண்ணனுமே ரிசல்ட்டை பார்த்து சொல்லிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ கம்மி பெர்சன்டேஜ் தான் வாங்கியிருப்பாரு. அப்ப கேமரா வாங்கி தர மாட்டார்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இந்த கடைக்கார அண்ணனே நான் புதுசா ஒரு கேமரா வாங்கியிருக்கேன், நீ ஒரு நாள் ரெண்டா 600 ரூபாய் தந்து கேமராவை எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2-3 நாள்ல ஷூட்டிங்கை முடிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்கிட்ட அவ்வளவு காசு இருக்குல்ல, இவனுமே ரெண்டுக்கு எடுத்துறான், ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா இருட்டுல இந்த கேமரா செம்ம புவரா இருக்கு. அண்ணன் இருட்டுல எடுக்கவே முடியலன்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் பெரிய கேமரா வேணும்டா, இதே கதையை முதல்ல பகல்ல எடு, அதுக்கப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்றாரு. சரி ஓகே, பகல்லையே இந்த கதை நடக்கிற மாதிரி நம்ம பண்ணலான்ற மாதிரி இவனுமே படம் எடுக்கிறான். அதாவது ஏற்கனவே சுஜித் கிட்ட ஒரு கதையை சொன்னா பாத்தீங்களா, அதை படமா எடுக்கிறான். என்னதான் இருந்தாலும் ஹாரர் ஷார்ட் பிலிம் வந்து பகல்ல எடுத்தா நல்லா இருக்காது பாத்தீங்களா, கொஞ்சம் சாதாரணமா தான் படம் வந்திருக்கும். எல்லாருமே ஓகே உன் அட்டெம்ப்ட பாராட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே படம் பிடிக்கல, சும்மா நம்ம அட்டெம்ப்ட மட்டும் தான் பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நான் திரும்பி கண்டிப்பா அந்த நல்ல கேமரால எடுக்கணும், இருட்டுல எடுக்கணும், எல்லாரையும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சுஜித் கிட்ட சொல்றான். ஆனா அதுக்கு 6000 ரூபாய் வரைக்கும் எனக்கு தேவைப்படும். ஏன்னா நல்ல கேமரா வாங்கணும்னா அவ்வளவு காசு தேவைப்படும். அதாவது கேமரா வாங்குறதுக்கு இல்ல, வாடகைக்கு எடுக்கிறதுக்கே அவ்வளவு காசு தேவைப்படும். நான் இன்னில இருந்து சேர்த்து வைக்க போறேன், இன்னும் 6 மாசத்துல நான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒரு வருஷமே ஓடிருச்சு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு காசு கிடைச்சிருக்கும். இப்ப காசு கிடைச்சதுனால அந்த கேமராவை ரெண்டுக்கு கொண்டு வந்துடுறான். அதை வச்சு ஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் விருப்பப்பட்ட மாதிரியே சூப்பரா எடுத்துறான். முதல்ல இந்த கடைக்கார அண்ணனை பார்க்க சொல்றான். அவர் பெருசா பயப்படவே மாட்டாரு. அப்ப திடீர்னு அங்க இருக்க பலூன் ஒண்ணு வெடியுது. அதை கேட்டு இவர் கொஞ்சம் ஜர்க் ஆவறாரு. சோ இந்த மாதிரி நம்ம ஜம்ப் ஸ்கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். இப்ப திரும்பி அதை எடிட்டிங் பண்ணி சில எஃபெக்ட் எல்லாம் சேர்க்கிறான். இப்ப கேளுங்கன்னு சொல்லும் போது இந்த அண்ணனுக்கு பார்க்கவே பயமா இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட காட்டலாம், இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு சிடி நிறைய பேருக்கு தரதுக்கு காசு தாங்கன்னு கேக்குறான். முதல்ல படத்தை போட்டு நாங்க பாக்குறோம்ன்ற மாதிரி பேரண்ட்ஸுமே பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுல தாத்தா ஷாக் ஆகி மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. சோ அப்பத்துல இருந்து தாத்தா கோமாக்கே போயிடுவாரு. அப்பக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையிலேயே ரொம்ப பயம்புத்திரமா இருந்ததுடா, நீ சிடி போடுறதுக்கு காசு வேணும்னு கேட்டல, இந்த காசு சிடி போட்டு எல்லாருக்கும் தா, எல்லாருமே மிரண்டு போனோன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவனுமே சிடியை நிறைய காப்பியா போடுறான். இவன் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்குமே அந்த சிடியை தந்துட்டு இருக்கான். எல்லாருமே இந்த ஷார்ட் பிலிமை பத்தி தான் பெருசா பேசுறாங்க. எப்படியோ நம்ம 22 வயசுல டைரக்டர் ஆயிடுவோன்ற மாதிரி இவனுமே சந்தோஷப்படுறான். நிறைய ஷார்ட் பிலிம்லாம் இவன் எடுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ல ஆனான்ற ஒரு பொண்ணு நடிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவனை பிடிக்கிறதுனால ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆனா இவன் ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஏன்னா 22 வயசுல நான் டைரக்டர் ஆகணும், லவ் கிவெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இவனுமே அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இவன் நிறைய ஷார்ட் பிலிம் எடுத்தான்னு சொன்ன பாத்தீங்களா, மான்ஸ்டர் கான்செப்டை வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருப்பான். இவன் ஃபீச்சர் பிலிமா மான்ஸ்டர் கான்செப்டை வச்சு ஒரு படம் தான் பண்ண போறேன், ஏன்னா நான் பண்றது வித்தியாசமா இருக்கணும், அதுக்காக அப்படிதான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சுஜித் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சுஜித்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பான். ஆனா இருந்தாலும் சினிமால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஹீரோ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் போல. இப்ப சிடி விக்கிற அண்ணன் இருக்கார்ல, இவங்களுக்காக ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு காம்படிஷன்ல இவங்களோட ஷார்ட் பிலிம் எல்லாத்தையும் அனுப்பியிருக்காரு போல. உன் ஷார்ட் பிலிம் மட்டும் செலக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ, ஃப்ரீயா நீ படம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனுமே எப்படியாவது நம்ம ஷார்ட் பிலிம் செலக்ட் ஆயிரணும்ன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இவன் ஷார்ட் பிலிமை பார்த்து முடிச்சோன்னா எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஷார்ட் பிலிம்ல ஜெயிச்சது அர்ஜுன் அப்படின்ற மாதிரி வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணிடுறாங்க. இவன் உடஞ்சு போயிடுறான். அர்ஜுனுக்கு கூட கிளாப் கம்மியா தான் வருது, நம்ம ஹீரோக்கு தான் நிறைய கிளாப் வருது. ஆனா அர்ஜுனை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி எல்லாருமே கிளாப் தட்டுறாங்கல்ல, இதுவே போதும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அர்ஜுன் அந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வரான். நானே சாரோட ஃபேன் தான், சாருக்கு மெசேஜ் பண்ண, அவர் எனக்கு ரிப்ளை கூட பண்ணல, பரவாயில்ல, அவர் முன்னாடி நான் செலக்ட் ஆனது சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் பேசுறான். நம்ம செலக்ட் ஆகலையேன்ற மாதிரி ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. அப்பதான் சச்சின் பேசுறதுக்காக வராரு. அதாவது சின்ன வயசுல நமக்கு சச்சின் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. நல்லா அந்த அர்ஜுன் உன்னை ஏமாத்திட்டான், அது என்னன்னா நீ அரகண்டான ஆளு, மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணலன்ற மாதிரி உன்னை கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணி அவன் நல்லவனா மாறிட்டான், உள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அதனால தான் அவனை செலக்ட் பண்ணாங்க. ஆனா உண்மையில டேலண்டடான ஆளு நீ தான். இப்ப நான் சித்ரான்ற ஒரு படம் பண்றேன், அந்த படத்தோட ப்ராஜெக்ட்ல நீ ஹெல்ப் பண்ணனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல என் ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ணோம், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ மறுத்துறாரு. இப்ப ஹீரோ கேண்டீன்ல உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் இப்ப எல்லாருமே வந்து அர்ஜுனுக்கு கைய தராங்க. இவர் ரொம்ப ஸ்வீட்டான ஆளு,
அவன் தான் அரகண்டான ஆளுன்ற மாதிரி எல்லாருமே ஹீரோவை தப்பா நினைக்கிறாங்க, அர்ஜுனை ரொம்ப நல்லவன்ற மாதிரி நினைக்கிறாங்க. நல்லா நம்மளை யூஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்போ உடனே என்ன பண்றாருன்னா சச்சினுக்கு கால் பண்ணி இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. சச்சின் கிட்ட உங்க ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்றேன்னு சொல்றாரு. சச்சின் ஏற்கனவே ப்ரொடியூசர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல, அந்த ப்ரொடியூசரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்கிரிப்ட்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஆக்ட்ரஸா ஆனான்னு ஒருத்தங்களை முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, இந்த படத்துக்கு ஆக்ட்ரஸே தேவையில்ல, பேய்க்கு நம்ம உருவமே தர வேணாம், ஒரு நிழலா மட்டும் நம்ம காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்தை ப்ரொடியூசர்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆனான்ற பொண்ணு வளர்ந்து வந்துட்டு இருக்க பொண்ணு, அவளை போட்டா படம் பிசினஸ் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இது டிஃபரெண்டா இருக்கணும்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ப்ரொடியூசர்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க, டீம்ல இருக்க எல்லாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க சச்சினுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா சச்சினுக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் கையை விரிச்சிடுறாரு. சச்சினே ஓரளவுக்கு பணக்காரர் தானே, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள பணத்தை பெரட்டி நானே இந்த படத்தை பண்ண போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சச்சின் போனதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் இருக்கார்ல, ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் காசை பெறறதுக்கு 1 வருஷம் ஆயிடும், அதுக்குள்ள நானே இந்த கதையை வச்சு உனக்கு ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ விருப்பப்பட்ட மாதிரியே எனக்கு எடுத்து தான்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்றாரு. ஆனா அது சச்சினுக்கு துரோகம் பண்ற மாதிரி இல்ல, அதனால ஹீரோவும் இதெல்லாம் மறுத்துறாரு. இவர் மறுத்ததை பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் சொல்றாரு. ஒரு மாசத்துக்குள்ள சச்சினு காசு அரேஞ்ச் பண்ணிடுவாரு, அவரை வச்சே நம்ம எடுக்கலான்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆனா 1 வருஷம் இழுத்துருது. இந்த டைம் அர்ஜுன்ன்றவன் படமே பண்ணி முடிச்சிடறான். அதாவது ஷார்ட் பிலிம் காம்படிஷன்ல கலந்துகிட்டவன் படமே பண்ணி முடிச்சிடறான். எனக்கு நீ பார்த்து கொஞ்சம் ரிவ்யூ சொல்லு அப்படின்ற மாதிரி இவரை வர வச்சிருக்கான். இவர்கிட்ட எடுத்த படத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். உன்னோட ஐடியாவை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீ ஷார்ட் பிலிம் ஒன்னு எடுத்தல அந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மான்ஸ்டர் பிலிமை எடுத்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இவருமே அந்த படத்தை பார்க்கறாரு. ஆக்சுவலா இவர்கிட்ட இருந்து ஹெவியா காப்பி பண்ணியிருக்கான். இவரோட ஐடியா எல்லாத்தையும் காப்பி பண்ணியிருக்கான், கேமரா ஆங்கிள் இருந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணியிருக்கான். நம்ம ஃபர்ஸ்டா பண்ணோம்னு நினைச்சோம், ஆனா நம்ம கிட்ட இருந்து காப்பி அடிச்சு இவன் படம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாயிடுறாரு. இது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது காப்பி பண்ணிருக்கனா, தேவையில்லாம பேசாத, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அர்ஜுன் துரத்தி விடுறான். அந்த அர்ஜுன் உன்னை நல்லா ஏமாத்திட்டான், இப்ப நம்ம படம் பண்ணலாம், காசெல்லாம் ரெடின்ற மாதிரி சச்சின் பேசுறதுக்காக வராரு. இல்ல இல்ல இதுக்கப்புறம் உங்க படத்துல என்னால ஒர்க் பண்ண முடியாது, என் கதைக்காக தான் நான் ஒர்க் பண்ண போறேன், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சச்சினை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இவர் இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ண போறது ரொம்ப தனித்துவமா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அர்ஜுன் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஆளா மாறிடுறான். நம்ம கதையை வச்சு அவன் பெரிய ஆளா மாறிட்டானே, இதுக்கப்புறம் நம்ம கதையை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்குள்ளேயே தான் வச்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே ப்ரொடியூசர் வாய்ப்பை ஏற்படுத்தி தரதா சொன்னார்ல, அவருக்கே கால் பண்றான். நான் உங்களை வச்சு படம் பண்றேன், அதாவது உங்களுக்காக படம் பண்றேன், ஆனா கதையை பத்தி சொல்லவே மாட்டேன், படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் காட்டுவேன்னு சொல்றான். அவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவனுமே வேக வேகமா ஒரு படத்தை எடுத்துடுறான். ஸ்வரூப் அப்படின்ற ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரை வச்சு அந்த படத்தை எடுத்துடுறான். பசில் ஜோசப் தான் அந்த ரோலை பண்ணிருப்பாரு. இப்ப படத்தோட அவுட்புட்டை எல்லாருமே சேர்ந்து பாக்குறாங்க. படம் சூப்பரா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்கலான்ற மாதிரி இவனுமே திரும்பி ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறான். படம் நல்லா தான் இருக்கு, ஆனா இதே மாதிரி இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. பக்கத்துல இருக்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரும் ஸ்வரூப்ன்ற அந்த ஆக்டரையும் கூட்டிட்டு போய் பாக்குறாரு. பார்த்தா இவங்களோட கதை மாதிரியே தான் அந்த படமும் இருக்கு. கோஇன்சிடென்ஸா இது நடந்துருச்சு போல. ஐயோ அப்ப நம்ம படம் ரிலீஸ் ஆனா ஃபெயிலியர் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி ஸ்வரூப்ன்ற ஆக்டர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இவருக்குமே இந்த இடத்துல பயம் வர ஆரம்பிக்குது. இவரும் ப்ரொடியூசரும் இப்ப டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு 30% திரும்பி நான் ரீஷூட் பண்றேன்னு கேட்கிறாரு. அதுக்கு நிறைய செலவாகும், இருந்தாலும் படம் ஓடணும்ல, அதுக்காக ப்ரொடியூசரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்பதான் ப்ரொடியூசருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஸ்வரூப் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. இப்ப அவரோட வீட்டுல துக்கம் விசாரிக்கிறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, ஏன்னா இது ஸ்வரூப்போட கடைசி படமா மாறிடுச்சு, அது எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி இருந்தாலும் சரி, மக்கள் ஓட வச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல இருந்தாலுமே ரீஷூட் பண்ணோம், வேற ஒரு ஆக்டரை வச்சு ரீஷூட் பண்ணலான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா ப்ரொடியூசர் இருக்கார்ல, இதுக்கப்புறம்லாம் ரீஷூட் பண்ண முடியாது, இதே படத்தை தான் நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. இந்த இடத்துக்கு சச்சின் வந்திருப்பாரு. சச்சின் இவர் இல்லாம படம் எடுத்து அந்த படம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். என் படம் ஃபெயிலியர் ஆயிருச்சு, ஆனா ஸ்வரூப் இறந்து போனதுனால உன் படம் ஓடிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. இப்ப ரிலீஸ் ஆக போற படத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லன்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் இவர் போட்டுட்டு இருக்காரு. இதனால ப்ரொடியூசர் கடுப்பாயிடுறாரு.
நான் கவுன்சில் மெம்பராவும் இருக்கேன், முதல்ல போஸ்டர் டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, சம்பந்தப்பட்ட அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணுன்ற மாதிரி ஆபீஸ்க்குள்ள வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாரு. அதாவது படம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாரு. இவர் இப்படி பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இல்ல. இந்த வினித்தை இண்டஸ்ட்ரியில இருந்தே பேன் பண்ணோன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் போலீஸுங்க இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. அரெஸ்டே ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த படத்துல நிறைய பேர் வேலை பார்த்திருப்பாங்கல்ல, எல்லார் உழைப்பையும் இவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெட் கார்டும் இவருக்கு தந்துடுறாங்க. இவர் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலா இவர் ஒரு மான்ஸ்டர் படம் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டை நம்ம வந்து அர்ஜுன் கிட்ட வித்துடலாம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அர்ஜுனுக்கு இன்னும் 2வது படத்துக்கான ஐடியா வராம இருக்கு. இவர் நேரா அர்ஜுனை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. நீ அதையே செகண்ட் பார்ட் மாதிரி எடுக்கலாம், இந்த கதை மூலியமா நீ எடுக்கலாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன்கிட்ட கதை இல்ல, சரி இவன் தர கதையை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இதுக்கு பதிலா என் பிரச்சனை எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணிடணும், அதாவது அவங்களுக்கு செட்டில் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனுமே இந்த டீலுக்கு ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா அர்ஜுனும் ஆனான்ற பொண்ணும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்பதான் பிரேக்கப் ஆயிருக்கிறது ஹீரோக்கு தெரியுது. அர்ஜுனுமே ஃபியூச்சர்ல பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கையெழுத்தெல்லாம் வாங்கிடுறான். அதே மாதிரி ப்ரொடியூசருக்கும் கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சிருது. இருந்தாலுமே ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, இருந்தாலும் உன் பேர்ல ஷேடோ பேன் போடுவேன், என்ன மீறி இண்டஸ்ட்ரியில நீ படம் பண்ண முடியாது பாக்குறியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஆரிஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த ஆரிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனாவோட பிரதரா இருப்பாரு. இவரும் பெரிய ப்ரொடியூசர் தான். இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, என்னோட அடுத்த படத்தை நீ தான் பண்ண போறன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, ஆனாவும் அர்ஜுனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. இப்ப 2 பேருக்கும் பிரேக்கப் ஏற்பட்டிருக்கு போல. ஆனா கடைசி 2-3 படமா ஃபிளாப் தந்திருக்காங்க. நீ தான் என்னோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணணும், அர்ஜுனை எப்படியாவது நான் ஜெயிக்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. எப்படியோ நமக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு இவர் சந்தோஷப்படுறாரு. இப்ப கதை எழுதலாம் ட்ரை பண்ணா முன்ன மாதிரி இவருக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கதை இவருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப எதர்ச்சியா ஒரு நாள் பீஸா டெலிவரிக்காரரை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஐடியா வருது. இதை வச்சு கதை பண்ணா என்னன்னு யோசிக்கும் போது அதுக்குள்ள பீஸான்ற மாதிரி கார்த்திக் சுப்புராஜோட படம் வந்துருது. நமக்குனே வருவாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே புலம்புறாரு. இப்ப அந்த கதை செட் ஆகாது, வேற கதை யோசிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவோட தாத்தா கோமாக்கு போனாரு பாத்தீங்களா, இப்ப அவர் முழுஸ்டார்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இவருமே தாத்தாவை பார்க்கிறதுக்காக வராரு. தாத்தா ஷார்ட் பிலிமை பார்த்து தான் இப்படி ஆனதா ஹீரோ நினைச்சிருப்பாரு. ஆனா தாத்தா உன் ஷார்ட் பிலிமை பார்த்து நான் பயப்பில்ல, வேற ஒரு விஷயத்தை பார்த்து தான் பயந்தேன்ற மாதிரி இந்த இடத்துல இறந்தே போயிடுறாரு. அப்படி என்ன தாத்தா எதை பார்த்து பயந்தாருன்ற மாதிரி இவனுமே ஒரு ஃபுட்டேஜை போட்டு பார்க்கறான். அன்னைக்கு நடந்ததை இவன் கேப்சர் பண்ணி வச்சிருக்கான் போல. ஆக்சுவலா தாத்தா படத்தை பார்த்திருக்க மாட்டாரு, ஒரு புக்கை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பாரு. அந்த புக்ல அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி இவர் புக்கை படிக்கிறாரு. சின்ன பையனா இருக்கும் போதே படிச்சிருப்பாரு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி அதே கதையை படிக்கிறாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஒரு டிராஃப்ட் மட்டும் கிடைக்காம இருந்ததுல அந்த ஒரு டிராஃப்ட் தான் இதா இருக்கும். வைக்கம் டேவிட் உண்மையான ரைட்டர் இல்லன்றதை எக்ஸ்போஸ் பண்ற புக்கா இருக்கும். இதுக்கான ரைட்ஸை எப்படியாவது வாங்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ரைட்ஸே இதுக்கு இல்லன்றது இப்பதான் தெரிய வருது. இந்த புக்கு ஒருத்தர் கிட்ட போனோம்னா அவருமே அந்த புக்கை நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வேகமா கிளம்புறாரு. எங்க போறாருன்ற மாதிரி ஹீரோவும் ஃபாலோ பண்றாரு. ஆக்சுவலா வைக்கம் டேவிட் இருக்கும் போதே எல்லா புக்கையும் அழிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, ஒரு புக் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அந்த புக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சச்சின் கிட்ட தான் கொண்டு வந்து தராரு. நல்ல வேலை என் அப்பாவோட ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அந்த புக்கை போட்டு எரிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல அவரோட அப்பா உண்மையான ரைட்டர் கிடையாது, இதை எக்ஸ்போஸ் பண்றது தான் இந்த புக்கு. இந்த புக்கை நம்ம கதையா மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த புக்ல இருக்கிறத கதையா இவர் மாத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையில ஆனாவை நடிக்க வச்சு இவர் படம் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த டைம் அர்ஜுனோட செகண்ட் படம் ரிலீஸ் ஆயிருது. ஆனா இதுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூலாம் வருது. வினித் படத்தை காப்பி பண்ண மாதிரியே இருக்கு, அதாவது வினித் ஷார்ட் பிலிமை காப்பி பண்ண மாதிரியே இருக்குன்ற மாதிரி ரிவ்யூ பண்றாங்க. வினித் இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா அர்ஜுனுக்கு பயங்கரமா கோவம் வருது. நம்ம காப்பி பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்கான். அதே சமயம் ஆனாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா வெயிட் போட்டுறாங்க. வெயிட்டை குறைக்கணும் அந்த ரோலுக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே குறைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா பெருசா வெயிட்டை குறைக்காம தான் இருக்காங்க. ஒரு சீன்ல ரொம்ப நேரம் மூச்சை புடிச்சிட்டு இருக்கணும் போல. அந்த மாதிரி ஒரு சீனை எடுக்கலான்னு பார்த்தா அவங்க சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் உன்னால மூச்சை பிடிக்க முடியாதா, புடின்னு சொல்றாரு. 20-30 டேக்குக்கு மேல போயிருது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. 10 நாள் எனக்கு லீவ் வேணும்னு கேக்குறாங்க. காரணம் அர்ஜுன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. இந்த கடுப்புல தான் 10 நாள் லீவ் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க.
சரி 10 நாள் கழிச்சு கண்டிப்பா வந்துருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப 10 நாள் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இவங்க சாப்பிட்டு 7 கிலோ எக்ஸ்ட்ரா ஏறுறாங்க. இவருமே கோவத்துல பயங்கரமா திட்டுறாரு. பதிலுக்கு கோவப்பட்ட ஆனா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உன் படத்துல நான் நடிக்க போறது இல்ல, சச்சின் ஒரு கதையோட வந்தாரு, எனக்கு கதை பிடிச்சிருக்கு, இவர் படத்துல தான் நான் நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன திடீர்னு படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்துக்கு சச்சின் கதை எழுதி இருக்க மாட்டாரு. ஏற்கனவே ஹீரோ மாதிரியே ஒருத்தன் கதை எழுதி ஜெயிச்சான் பாத்தீங்களா, ஹீரோ மைண்ட்ல வச்சிருக்கிறத கதை எழுதி ஜெயிச்சான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் இதுக்கு ரைட்டர்ன்றது தெரிய வருது. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை பிடிக்குது. அதனால ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, இதுக்கு பின்னாடி ப்ரொடியூசர் வேலை பார்த்ததே அர்ஜுன் தான், அர்ஜுனுக்கு நீங்க ஜெயிக்க கூடாது, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதனால கடுப்பானவர் நேரா அர்ஜுனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாரும் முன்னாடியும் திட்டிட்டு இருக்காரு. அர்ஜுனுமே மேல வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ தந்த கதையை வச்சு ரெண்டாவதா ஒரு படம் பண்ணி ஜெயிச்சிட்டேன், இருந்தாலுமே உன் கதைன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீ ஒரு படம் பண்ணி ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் எல்லாருமே என்ன மோசமா பேசுவாங்க, நீ ஜெயிக்கவே கூடாதுடா, கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும், அதுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி பேசுறான்ற மாதிரி இவருமே செம்ம கடுப்பாவறாரு. வினித்தோட கதையை இவன் காப்பி பண்ண மாதிரி இருக்குன்னு ஒரு ரிவ்யூவர் சொன்னார்ல, அந்த ரிவ்யூவர் கிட்ட இவன் பேசுறதுக்காக வந்துடுறான். ஏன் சார் ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியலையான்ற மாதிரி கேட்கறான். ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும் போதே தெரிஞ்சது, செகண்ட் படத்துல அப்பட்டமா தெரிஞ்சது இல்ல, அதனால தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே சமயம் நீ ரீல் எல்லாம் டெலீட் பண்ணல, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் எல்லாரோட உழைப்பையும் நான் மதிக்கிறேன், ஆனா எல்லாரையும் தாண்டி நான் தான் அதிகமா உழைச்சிருக்கேன், எல்லாருக்குமே 6 மாச வேலை தான், ஆனா எனக்கு 6-7 வருஷ கனவு சார், அந்த கனவு சொதப்புதுன்னு தெரிஞ்சும் எப்படி சார் என்னால ரிலீஸ் பண்ண முடியும், அதுக்காக தான் டெலீட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி இப்பயும் உன்னோட கனவு முடியல, நீ ஜெயிஸ்டி என்கிட்ட சொல்லு, நான் கேட்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவா ஆனாவை சமாதான பத்தி படத்துல நடிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் தான் இருக்கான், சோ அர்ஜுனுக்காக இந்த படத்தை பண்ண போறியான்ற மாதிரி கேட்கிறாரு. அர்ஜுன் தான் இருக்கானா இந்த படத்தை நான் பண்ண மாட்டேன், நான் உன் படத்திலேயே நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே 7 கிலோவோட இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கிரீன்ல பார்க்கவே ரொம்ப பெருசா தெரியுறாங்க. என்ன இப்படி தெரியுறாங்க, சிஜிஐ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப திடீர்னு எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவளோட அண்ணன் கிட்ட பேசினாதான் சரிப்பட்டு வரோன்ற மாதிரி இவரும் ஹாரிஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாருங்க எப்படி வெயிட் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ணனுமே சரி என்னோட தங்கச்சி கிட்ட நான் பேசுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, அர்ஜுன் தான் வர சொல்லியிருக்காரு போல. இப்ப அர்ஜுனும் ஆனாவும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக அர்ஜுன் மனச மாதிரி வர வச்சிருக்காருன்னா, ஹீரோவை ஜெயிக்க விடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. ஆடா பாவி இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல புலம்புறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹாரிஸ் இருக்கார்ல, என் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் தங்கச்சி போனா என்ன, இந்த படம் மூலியமா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும், வேற ஒரு ஆக்ட்ரஸ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ செலக்ட் பண்ணிக்கோ, அந்த பொண்ணை வச்சு நீ விருப்பப்படுற மாதிரி படம் எடு, எப்படியாவது ஜெயிச்சு காட்டுன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை போடுறாரு. அந்த பொண்ணு சூப்பரா நடிக்கிறாங்க. இவருக்கு வேண்டிய மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்குது. இவருமே ஸ்பீடா படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு பேக் போனா இருக்கிறது ஃப்ரெண்ட் தானே. இப்ப ஃப்ரெண்ட் வச்சு அர்ஜுன் ஒரு படம் பண்றன்ற மாதிரி ஆசை காமிச்சிருப்பான். அதனால ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் இது எனக்கான வாய்ப்பு, நான் கண்டிப்பா பண்றதுக்காக போறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி போய்க்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவா அனுப்பி விடுறாரு. இப்ப ஹீரோ நல்லபடியா படத்தை எடுத்து முடிச்சிடுறாரு. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இவர் பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னா, இவர் படத்தை யாருமே ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க. இவர் ஃப்ரெண்ட் ஆனா வச்சு தான் படமே பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை தான் எல்லாருமே ப்ரோமோட் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் அந்த படத்தோட போஸ்டர் தான் இருக்கு. இவர் படத்தை யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப ஃபீல் பண்றாரு. சின்ன சின்ன போஸ்டர் மட்டும் தான் ஒட்டிருக்காங்க, பெரிய பெரிய போஸ்டரே ஒட்ட மாட்டாங்க. கடுப்பான இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட டீமை சேர்ந்தவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக இவ்வளவு கம்மி ப்ரொமோஷன் பண்றீங்க, எதுக்காக இப்படி திட்டமிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்பதான் டீமை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஹாரிஸ் சாரை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 10 படம் பண்றாரு. அதுல 3 படம் நஷ்ட கணக்கை காட்டுறதுக்காக தான் பண்ணுவாரு. ஏன்னா டாக்ஸ் நிறைய கட்டுற மாதிரி நிலைமை வரும்போது வேணும்ட்டே நஷ்ட கணக்கை காட்டுறதுக்காக சில படம் பண்ணுவாரு. அந்த படத்துக்குலாம் நாங்க ப்ரொமோஷன் ஒர்க்கே பண்ண மாட்டோம், அந்த கணக்குல இந்த படம் வந்துருச்சு, அதனால ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி தெனாவட்டா சொல்றாரு. இதெல்லாம் ஹாரிஸ்க்கு தெரியாது. நம்ம ஹாரிஸ் கிட்ட போய் நியாயத்தை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா ஹாரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே சப்போர்ட் பண்ணார்ல, அதனால ஹாரிஸை பாக்குறதுக்காக வராரு. ஆனா ஹாரிஸோட பேச்சிலேயே இப்ப மாற்றம்
இருக்கு. அவர் சொன்னது உண்மைதான், நஷ்ட கணக்கு காட்டுறதுக்காக தான் உன்னை வச்சு நான் படம் பண்ணேன், வேணும்ட்டே தான் எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணல, இந்த படம் லாஸ் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. என்ன இப்படி ஆயிருச்சுன்னு ஹீரோ ஃபீல் பண்றாரு. இப்ப படம் ஓடலனா எல்லாருமே நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து பாருங்கன்ற மாதிரி போஸ்ட் மட்டும் போடுறாரு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது சச்சின் பேசுறதுக்காக வராரு. சச்சினை நான் தோத்து போய் சாவலான்னு நினைக்கிறேன், எப்படியோ நீயும் தோத்து போயிடுவ, நம்ம 2 பேருமே சேர்ந்து கூட சாவலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவன் வேற டார்ச்சர் பண்றானே அப்படின்ற மாதிரி இவருமே அர்ஜுனை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. நாளைக்கு தான் படம் ரிலீஸ். இவருமே பேரண்ட்ஸ் கூட படத்தை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. எல்லாருமே ஃப்ரெண்டும் ஆனாவும் பண்ண படத்தை தான் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் படத்தை பார்க்கறதுக்கு பெருசா யாருமே வரல. இந்த இடத்துக்கு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. நான் கூட நிறைய பேர் வந்துருவாங்களோன்னு பயந்தேன், நான் நினைச்ச மாதிரி யாருமே வரல, இப்பதான் நிம்மதியா இருக்குன்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்பா அம்மாக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, டே சூப்பரா படம் எடுத்திருக்கடா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. என்ன பிரயோஜனம், யாருமே வந்து பார்க்க போறது இல்லையேன்ற மாதிரி இவருமே புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ப்ரொடியூசர் கிட்ட பேசலாம்னு நினைச்சா ப்ரொடியூசர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. திடீர்னு ஷாக் ஆன மாதிரி இறந்து போயிருக்காரு போல. ஐயோ ப்ரொடியூசர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இது பெரிய நியூஸா மாறுது. அந்த படத்தை பார்த்து அதிர்ச்சியில ப்ரொடியூசரே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் எடுத்ததே ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்கும். அப்ப படம் நல்லா இருக்கு போலன்ற மாதிரி நிறைய பேர் கூட்டம் கூட்டமா இந்த படத்தை பார்க்கறதுக்காக வராங்க. இதுவே இந்த படத்துக்கு பெரிய பப்ளிசிட்டியா மாறிடுது. படத்தோட எண்டிங் வித்தியாசமா இருக்குப்பா, எண்டிங் வித்தியாசமா இருக்குப்பான்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன இவன் ஜெயிச்சிட்டான்ற மாதிரி சச்சினோ இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. 2 பேர் சேர்ந்து சாவலான்னு சொன்னோம், இப்ப நம்ம மட்டும் தான் சாவணும் போல அப்படின்ற மாதிரி சச்சின்மே சாவறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த டைம்ல ஃப்ரெண்டா இருந்தவங்க இப்ப ஒய்ஃபா இருப்பாங்க, அவங்க கால் பண்ணி சச்சின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா உன் அப்பாவோட ஒரு கதை ரிலீஸே ஆகாம இருந்ததுல, இது அந்த கதை மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அப்பா எந்த கதை எழுதினாலும் முன்கூட்டியே இவங்க கிட்ட தந்து அந்த புக்கை திரும்பி வாங்குவாரு. அப்படி படிச்ச ஞாபகத்துல தான் சொல்றாங்க. இவர் அந்த கதையெல்லாம் படிச்சிருக்க மாட்டாரு, இவருக்கு தெரியல. இப்ப இவரு எரிச்சதுல சில இதை எடுத்து பார்க்கும் போது அப்பாவோட கதைன்றது தெரிய வந்துருது. இதை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அர்ஜுன் கிட்டே வந்துடுறாரு. அவனை ஜெயிக்க விடக்கூடாது, இதை வச்சு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது அப்பா வந்து இது வெளியே போக கூடாதுன்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த கதையை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி தான் அவர் படம் பண்ணியிருக்காரு. இது காப்பி பண்ற மாதிரி தானே, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுனோ சச்சினோ இந்த இடத்துல சேர்ந்துக்கிறாங்க. அப்படி சேர்ந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடுறாங்க. இது காப்பி பண்ண கதை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. இப்ப எல்லாருமே இதை பத்தி பேசும்போது இவன் காப்பி அடிச்சவனா அப்படின்ற மாதிரி வினித்தை எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வினித்தோட ஃப்ரெண்டு வேகமா வளர்ந்துட்டு இருக்காரு. ஆனா வினித்தை எல்லாருமே காப்பி கேட்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சம்பாரிச்ச பேரை உடனே இழந்துடுறாரு. இப்பதான் அந்த ரிவ்யூவர் கால் பண்றாரு. நானுமே உன் ஃப்ரெண்டு சுஜித்துக்கு தான் அவார்டு தரப்போறேன், ஆனா உனக்குமே சிறந்த அறிமுக இயக்குனர்னு அவார்டு தரேன், நீயும் வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. சரி வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் பெரிய ரிவ்யூவர் போல, அவரை மதிச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. இவரோட ஃப்ரெண்டு தான் சிறந்த இயக்குனருக்கான அவார்டை வாங்குறாரு. ஆனா அவர் முகத்துல துளி கூட சந்தோஷமே கிடையாது. அது என்னன்னா உன்னை ஒதுக்கி வச்சதுனால எனக்கு அவார்டு தந்திருக்காங்க, மத்தபடி உண்மையா எனக்கு தரல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா ஹீரோக்கான அவார்டு வருது. அதாவது சிறந்த அறிமுக இயக்குனர்ன்றதுக்கான அவார்டை தரதுக்காக கூப்பிடுறாங்க. யாருமே கிளாப்பே பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஹீரோ மேல கோவத்துல இருக்காங்க. அந்த அவார்டை தரதே அந்த ப்ரொடியூசரா இருப்பாரு. உன்னை விட மாட்டேன்னு ஒரு ப்ரொடியூசர் சொன்னார்ல, அவர் தான் அவார்டியே தராரு. நான் சொன்னேன்ல நீலாம் கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாதுரா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப ஹீரோவும் மைக்க வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் வாழ்க்கையில நிறைய துரோகம் பண்ண எல்லாரையும் போட்டு பொளக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப எல்லாரையும் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. வைக்கம் டேவிட பொறுத்த வரைக்கும் நிறைய கதை எழுதியிருக்காரு. எல்லாமே திருடி எழுதின கதை தான். அவரோட பையன் சச்சினும் அப்படிதான் இருக்கான்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி அர்ஜுனோட மொத கதையை என்ன காப்பி பண்ணி தான் எடுத்தான், 2வது கதையை என்கிட்ட இருந்து வாங்கவே செஞ்சான். இவ்வளவு ஏமாத்து வேலை செஞ்ச எல்லாரையும் நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க, ஆனா காரணமே இல்லாம என்ன மாதிரி ஆளுங்களை நீங்க வெறுத்துட்டு இருக்கீங்க. நான் இண்டஸ்ட்ரியில சாதாரணமா இருந்து வந்தவன், யாரோட பின்புலத்துல இருந்தும் வந்தவன் கிடையாது, என் உழைப்பால தான் வந்தேன். இப்பயுமே நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் பிரச்சனை இல்ல, நான் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருப்பேன். என்னைக்காவது என்ன ஒரு நல்ல டைரக்டர்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அந்த நாள் வரைக்கும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். இதை தாண்டி பக்கத்துல இருக்க ப்ரொடியூசருமே நிறைய இடத்துல கால வாரினாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவன் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். நான் சொல்றதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது, ஆனா இதுதான் உண்மை, நீங்க நம்பணும்னா நம்புங்க, நம்பலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல பயங்கரமா கிளாப் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவரோட
தன்னோட வாழ்க்கையில விளையாண்ட எல்லாருக்குமே கடுப்பாயிருது. என்ன இவன் பேசுறதுக்கு கிளாப் தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவரோட ஃப்ரெண்ட் சுஜித்துக்கு இவர்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுல்ல. சுஜித்துமே இந்த இடத்துல பயங்கரமா கிளாப் தட்டுறாரு. மத்த எல்லாருமே திரு திருன்னு இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. எண்ட் கிரெடிட்ஸ்ல வேற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஸ்வரூப் சாவறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி தந்திருப்பாரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பையன் கிட்ட ரொம்ப டேலண்ட் இருக்கு, சூப்பரா படம் எடுத்திருக்கான், இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.